குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். தாய் தமிழ் உறவுகள், தமிழ் சொந்தங்கள், ஆன்மீக சொந்தங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 25/12/2025 அழகான விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 10ஆம் நாள். அழகான தனுர் மாதம், மார்கழி பெருவிழாவின் 10ஆம் நாள் இன்று டிசம்பர் 25. இன்றைக்கு கிறிஸ்து பிறந்த நாள், கிறிஸ்மஸ் ஜெயந்தி. அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். என் கூட ஸ்கூல் படிக்கும்போது ஒருத்தவங்க இருந்தாங்க, 2 பேர் இருந்தாங்க ஃப்ரெண்டு. அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் கேக்கெல்லாம் கொண்டு கொடுப்பாங்க. எல்லாம் சர்ச்சுக்கெல்லாம் போவோம். நாங்கள் சேலத்தில் பஸ் ஸ்டாண்டில் ஒன்று இருக்கோம், அங்கே இன்னொரு சர்ச் ஒன்று இருக்கும். இன்னொரு 3 சர்ச்சுக்கெல்லாம் கூட நான் போயிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட. அவங்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க இந்த மெழுகுவர்த்தி பண்ணி செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் போயிருக்கேன். அனைத்து கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளுக்கும் வாழ்த்துக்கள். பஞ்சமி திதி 11/24 வரைக்கும். அதற்கு பிறகு சஷ்டி திதி, அவிட்ட நட்சத்திரம், தியாஜிதம், சித்தயோகம், ஸ்ரீ பிள்ளையார் நோன்பு, மகாவிதி பாதம், சஷ்டி விரதம், பெருமாள் ஸ்ரீ வாக்கீஸ்வரர் புறப்படும், கிறிஸ்து ஜெயந்தி, விடுமுறை நாள். இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே, வியாழக்கிழமை கிறிஸ்மஸ்ங்கிறதுனால கவர்மெண்ட் ஹாலிடே. வெளிநாட்டிலலாம் இந்த சாண்டா குரூஸ் இது ஒவ்வொருத்தரும் அவ்வளோ அழகாக எல்லாருமே அந்த சாண்டா குரூஸ் அந்த ரெட் கலர் இது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவ்வளோ ஒரு கிறிஸ்மஸ் தாத்தாலாம் நேற்றே கொண்டு எல்லா வீட்டுக்கும் பரிசு பொருள் வச்சுருப்பார். எல்லாமே இது ரொம்ப சிறப்பாக இருக்குது. வெளிநாட்டிலலாம் அவ்வளோ ஒரு வாரமாகவே சீரியல் லைட்டு அது இதுன்னு போட்டுக்கிட்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது. சூரிய உதயம் 6:26, தனுர் நாளையும் 3:51, திதி சஷ்டி திதி. இன்றைய கிரக நிலவரம்: மேஷம் ரிஷபத்தில் ஒன்றும் இல்லை, மிதுனத்தில் குரு, கடகத்தில் ஒன்றும் இல்லை, சிம்மத்தில் கேது. இன்னைக்கு தனுசில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதனும் அங்கே போயிட்டார். அதனால் தனுசில் 4 கிரக சேர்க்கை. கும்பத்தில் ராகு, சனி. நல்ல நேரம் என்கின்ற சுபகரை 10:45 to 11:45, அது ஒன்று தான் மாலையில் இல்லை. கௌரி நல்ல நேரம் 12 to 1, மாலை 6:30 to 7:30. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம், கரணம் 3 to 4:30. ராகு காலம் 1 to 3, குளிகன் 9 to 10:30. யமகண்டம் 6 to 7:30. சந்திராசிரமம், ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம், இறை சிந்தனையில் இருங்கள். மேஷம் நன்மை, ரிஷபம் உயர்வு, மிதுனம் தனம், கடகம் பரிசு, சிம்மம் உதவி, கன்னி போட்டி, துலாம் தெளிவு, விருச்சிகம் முயற்சி, தனுசு ஆர்வம், மகரம் களிப்பு, கும்பம் பாராட்டு, மீனம் ஆதரவு. கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள்: சிம்மம், கன்னி. இந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருங்கள். ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சந்திராசிரம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம், இறை சிந்தனையில் இருங்கள். நாளைய விசேஷங்கள் இதமான பதில் சினத்தை ஒடுக்கும், கடுமையான பதில் சினத்தை மூட்டும். நாம் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்று வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதனால் இனிமையான சொற்களையே பேசுவோம், கடுமையான சொற்களை பயன்படுத்த வேண்டாம். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடந்தெங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன. புத்தாண்டு ராசி பலன்லாம் வந்துருச்சு. மார்கழியின் வியாழக்கிழமை 10ஆம் நாள். பாக்கியப்படி சஷ்டி, நகரத்தார் பிள்ளையார் நோன்பு. நாளை கரிநாள், சஷ்டி விரதம், தனுர் மகா வியாதி சிரார்த்தம். திங்கட்கிழமை மோகினி அலங்காரம், கெற்போட்டம் ஆரம்பம் காலை 6:30 வரைக்கும். அதாவது ரொம்ப சிறப்பான ஒரு பகல் 10 நிகழ்ச்சியிலே ஒரு 10ஆம் நாள் அது திங்கட்கிழமை 10ஆம் நாள் மோகினி அவதாரத்தில் இருப்பார்.
அதனோட சிறப்பு என்னங்கிறது பராசரப்பட்டதனுடைய இதை வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, இன்றைய ராசி நட்சத்திர பலன் என்னன்னு பார்க்கலாமா? அஸ்வினி, பரணி, கிருத்திகை. அஸ்வினி நற்பலன்கள் அதிகம் நடைபெறும் நாள். பரணி மனைவியால் நன்மை. கிருத்திகை பிரயாணத்தில் வெற்றி. ரோகிணி காரிய தடைகள் நீங்கும் நாள். மிருகசீரிடம் தந்தை வழி செல்வம் வரும் நாள். திருவாதிரை உடன் பிறந்தவர்களால் நன்மை. புனர்பூசம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாள். பூசம் வழக்குகளில் வெற்றி. ஆயில்யம் புனித பயணம் செய்வதற்கு உண்டான ஒரு நியூஸ் நமக்கு வரும். மகம் அனைத்து செயல்களையும் துணிச்சலாக நடைபெறும் நாள். பூரம் நிதானமாக செயல்படுவது நன்று. உத்திரம் தொட்டது துலங்கும். ஹஸ்தம் பணம் வரும் நாள். சித்திரை குடும்பத்தினரால் நன்மை. சுவாதி பூர்வீக பிரச்சனை, சொத்து பிரச்சனை இருந்தால் முடிவுக்கு வரும். விசாகம் செல்வம் சேரும் நாள். அனுஷம் செலவுகள் ஏற்படும் நாள், கவனமாக இருங்கள். கேட்டை வழக்குகளில் வெற்றி. மூலம் மகிழ்ச்சி ஏற்படும் நாள். பூராடம் நல்லவர்களின் நட்பு கிடைக்கும் நாள். உத்திராடம் மனைவியினால் நன்மை ஏற்படும் நாள். திருவோணம் காரிய தடைகள் நீங்கும் நாள். அவிட்டம் வருமானம் அதிகரிக்கும் நாள். சதயம் நினைத்த காரியம் நடக்கும். பூரட்டாதி குடும்பத்தினரால் நன்மை ஏற்படும். உத்திரட்டாதி வெளிநாடு செல்லும் யோகம் ஏற்படும். ரேவதி செலவுகள் ஏற்படும் நாள், கவனமாக இருக்கவும். இன்று நாம் கடன் பிரச்சனைகள் தான் நமக்கு அதிகமாக எல்லாருக்கும் இருக்கிறதே. கடன் பிரச்சனைகள், கடன் கஷ்டங்கள், அந்த பிரச்சனைகள் தான். வருமானம் இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளோட இது. சரி, கடன் பிரச்சனைகள் தீரும் வழி, எளிய வழி நான் ஒன்று சொல்கிறேன். நம்ம தூங்கி எழுந்தோன்னா பல்ல விலைக்கு மூஞ்சி கழுவிட்டு குளிச்சுட்டு நம்ம எப்பவும் போகிற வேலைக்கு போய்கிட்டு நாம் காலையில் நீங்கள் எழுந்து ஒரு சுவாமி முன்னாடி ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து உங்களுடைய கடன் பிரச்சனைகள் என்ன ஏதுங்கிறத ஒரு சீட்டில் எழுதி சுவாமி மடியில் வச்சுட்டு என்னோட கடன் தீரணும் அப்படின்னு சொல்லுங்கள். இது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, ஒரு கண்ணாடி பவுலில் மகாலட்சுமியினோட அம்சமான கல்லுப்பு அதை எடுத்துக்கோங்க. நிறைய எடுத்துக்கிட்டு ஒரு அகல் தீபத்தை ஏற்றி அதன் மேல் ஒரு 27 அதாவது மிளகு அதை வைக்கணும். இது மகாலட்சுமியினோட அம்சமாக நமது கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று இது செய்யலாம். 2 இன்னொன்று, ஒரு கண்ணாடி பவுலில் நம்ம மகாலட்சுமி அம்சமோட கல்லுப்பை போட்டு அதற்கு ஒரு பூ வைத்து அதிலே இது லவங்கம் பட்டை சேர்த்து ஒரு 5-6 வச்சு ஒரு 7 5 9 வச்சு சுவாமி முன்னாடி வச்சு ஏற்றிட்டு என்னுடைய கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று இதை சொல்லுங்கள். இதுதான் இன்றைய எளிய வழியாக. இன்றைக்கி நான் 3 சொல்லியிருக்கேன். நானும் இதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். நீங்களும் செய்யுங்க. தெய்வத்து முன்னாடி நீங்கள் போய் நாம் எந்த ஒரு உங்கள் குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு, பிள்ளையாரை ஃபஸ்ட்டு நினச்சிக்கிட்டு, குலதெய்வத்தை நினச்சி நம்ம என்ன செய்கிறோமோ அதில் அந்த தொழிலுக்கு போய்கிட்டே காலையில் ஒரு மனதார செய்ய முடியல, இல்லைங்க லேட் ஆகிடுச்சா, மனதிலே கூட வேண்டிக்கோங்க. நிச்சயம் நடக்கும். அப்படின்னு டைம் இருக்கும்போது சாயங்காலம் கூட இதை நீங்கள் செய்யுங்க. ஏன்னா நம்ம போகிறோம்போது காலையில் செய்தால் ரொம்ப இது. ஆனால் தெய்வத்தை இதை நினைத்து கொண்டு செய்யுங்க. கடன் தீர எளிய வழிகள். நானும் இதை செய்து கொண்டு தான் இருக்கிறேன். எனக்கும் கடன்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் தீரணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். நான் எப்பொழுதுமே அப்படி தான் இருப்பேன். என் பிரச்சனைகள் மட்டும் தீரணும் அப்படிலாம் நான் நினைக்க மாட்டேன். அதனால் இதை நீங்கள் செய்யுங்கள். கடன் தீர எளிய
பலிகள் 3 சொல்லியிருக்கேன். நாளைக்கு 1 இதை வந்து நம்ம செய்யலாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். லேட் ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.